ஒரு காஃபி சாப்பிடும். நாதிரா போட்ட காஃபியா இது? நீ போட்ட காஃபி தாமா. வந்துட்டியாமா? நாதிரா, நாதிரா இங்க பாரு. வந்துட்டியா? இனி நான் போற வரைக்கும் என்ன விட மாட்டியே. அது என் கேரக்டர் ஆச்சே. நல்ல கேரக்டர் உண்டு. இந்த பாக்ஸ தொடணும்னு ஆசையே இல்லையா? அதான் அங்க இருக்குல்ல. ஒரு நாள் தொடாமலையா இருக்க போற. தொடுறப்ப பாப்போம். என் ஃப்ரெண்டு வந்துருவா, நான் போகணும். போ திரும்ப வரப்ப என்ன புரிஞ்சுப்ப. ஹாய். ஹாய். என்ன ரெடியா? நான் ரெடி. போலாம். போலாமா? ஹாய் நாதி. ஹாய் ராஜ். என்ன ஜாகிங்கா? ஆமா நாதி, இன்னைக்கு சண்டே இல்லையா, அதான் ஜாலியா ஒரு ஜாகிங். என்ன ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங்கா? இல்ல ஒரு வேலையா போறோம். ஓகே. சரி, இன்னைக்கு என்ன ட்ரெஸ்? ஜீன்ஸ் டாப்னு கலக்குறீங்க. பாத்து போங்க, நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணுவோம். பாய். ட்ரெஸ் நல்லா இல்லையா? நீ வேற, இந்த பசங்கனால ஜொல்லு பார்ட்டிங்க. பாத்துக்கலாம். மேட்ரு அச்சி அங்க பாடுறா மச்சான். நான் பொண்ணுங்கடா இவங்க சும்மா நச்சுன்னு டச் பண்ணிருக்காங்களே. பாக்கும் போதே பின்னாடி போன போல இருக்கு. நான் பேக்குடா. ஐயோ வர கோத்துக்கிங்களா? சும்மா இருடி. லூஸ் பசங்க பரப்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஆடி விடு வா. ஏய் சொல்றது கேளு. திமிரா பாத்தியா அதுக்கு? இந்த சின்ன பொண்ணுக்கு போய். ஹலோ. நான் வெளியே ஒரு வேலையா இருக்கேன். முடிச்சிட்டு ஒரு 1/2 hourல வந்துடுறேன். கண்டிப்பா அவங்கள கூப்பிடுற விஷயம் இருக்கு. ஓகே சார். ஓகே சார் கண்டிப்பா மீட் பண்ணுவோம். மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. யாருமா? நானா? ஒரு நிமிஷம் சார். என்ன சார், இந்த சின்ன பொண்ணுக்கு போய் இந்த Dress போட்டு விட்டுருக்கீங்க? அதுங்களா? மாமா நான் சொல்றேன். தாராளமா இல்ல குட்டி. இது ஏன் உரிமை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி உங்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க மாமா போலாம். மாடிச்சலம் போலாம். நாதி என்னாச்சு? அதான் உனக்கு பதில் சொல்லிட்டாலே, இன்னும் ஏன் அந்த சின்ன குழந்தைய பாக்குற? சின்ன குழந்தை என்னமா பேசுறால? சான்ஸே இல்லடி. ஏய் படத்துக்கு போலாமா? இன்னைக்கு வேணாம், நாளைக்கு போலாமா? சரி. நாதி அங்க பாரு. எங்கடி?
அங்க பாரு, அந்த பாட்டி எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு பாரு. வா பாட்டி கிட்ட போலாம். சரி, ஓகே, வா. பாட்டி. என்னையாமா? ஆமா பாட்டி, உங்களதான். இந்த வயசுலயுமா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? எந்த வயசா இருந்தானம்மா உரிமை விட்டு கொடுக்க முடியுமா? அப்படி என்ன உரிமை பாட்டி? உரிமைன்னா எப்படி சொல்றது? என் கையில் இருக்கிற மீனை பாரு. இது ஒரு விஷயம் இருக்குமா? என்ன விஷயம் பாட்டி? இந்த மீன் தண்ணியில இருக்க வரைக்கும் தான் உயிர் வாழும். தண்ணியில இல்லைன்னா செத்துடும். அது மாதிரிதான் இதுவும். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உரிமையோட வாழ்றேன். நீ உயிரோடு இருக்க வரைக்கும் உன் உரிமையோட வாழு. நான் போயிட்டு வரேன். பாட்டி நல்லதா பேசுதுல்ல நாதி? ம்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. ஏன், என்னாச்சு? என்னன்னு தெரியல. நான் வீட்டுக்கு போறேன். அந்த வேலையை இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நான் வேணா கூட வரட்டுமா? இல்ல வேணாம் ஐஸ், நானே போய்க்கிறேன். என்ன நாதி, என்ன தொட்டுட்ட? ஆச்சரியமா இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன். என் உரிமையை புரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டேன். நீயா பேசுற? நானே தான் பேசுறேன். வாழ்க்கைனா அப்படிதான் நாதி. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே. இந்த பாக்ஸும் அம்மா உன்கிட்ட கொடுத்தப்போ நீ என்ன சொன்ன நினைச்சு பாரு. என்னம்மா? அந்த பாக்ஸ்ல இருக்கிறது உனக்கு தாமா. உனக்கு ஒரு வேலையே இல்லையாமா? இத போய் வாங்கிட்டு வந்திருக்க. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இதுதான் என் உரிமை. நாதி, இன்னொரு விஷயம், உன் உரிமையை பேன்றதுல கவனமா இரு. ஹிஜாப பொண்ணுங்க போடுற மாதிரி ஸ்டைலாவோ டைட்டாவோ போடாத. அது உன் உரிமையை பாதிக்கும். எஸ், அம்மாவும் அதான் சொல்லிருக்காங்க. இனிமே நான் என் உரிமையில கவனமா இருப்பேன். விட்டு கொடுக்க மாட்டேன். இனிமே நான் உன் பொண்ணுமா. நீ விரும்புற மாதிரியே வாழ போறேன். மா, உண்மையிலே பெண்களை ஹிஜாப் அடிமைப்படுத்தலமா. நான் ஃப்ரீடமா இருக்கேன். நினைச்சதை சாதிக்கிறேன். நேத்து என்ன கிண்டல் பண்ண பசங்களுக்கு கூட இப்ப என்ன அடையாளம் தெரியல. எஸ், ஐ எம் வித் ஹிஜாப். இனிமே நான் ஹிஜாபோட தான். அப்ப நீங்க? ஹிஜாப் என்பது அடிமைத்தனமும் அல்ல, பெண்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கும் ஆடையும் அல்ல. ஹிஜாப் சுதந்திரத்தை பறிக்கவும் இல்லை, உரிமையை மீறவும் இல்லை. உரிமையை பேணுபவர் பேணட்டும், பேணாதவர் வாய்மூடி இருக்கட்டும். ஹிஜாபை எதிர்க்கும் மனித இனமே, எதற்காகவும் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஒவ்வொரு பெண்களின் கவசமாய் இறைவன் கொடுத்த பரிசுதான் ஹிஜாப். ஹிஜாப் அவளின் உரிமை.